ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது சார். ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் நடத்தியிருக்காங்க. முதல்ல ஆடியோ லான்ச்சை வந்து தமிழ்நாட்டில இருந்து மலேசியாவுக்கு கொண்டு போக வேண்டிய காரணம் என்ன? ஒருவேளை இங்க கால் வைக்கிற இடம்லாம் கன்னிவெடியா இருக்கு, எங்க கால் வச்சாலும் அரசியல் பிரச்சனைகள், அரசியல் காழ்ப்புணர்ச்சியில ஒரு சில கரூர் சம்பவம் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பழி வாங்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல மலேசியாவுக்கு போச்சா, இல்ல முழுக்க முழுக்க இது வந்து ரசிகர்களுக்காக மட்டுமே நாம இதை கொடுக்கணுன்றதுக்காக மலேசியா கொண்டு மலேசியால 2 லட்சம் ரூபா போட்டாங்க. அது ரைட்டு, 2 லட்சம் ரூபா மலேசியால அது கணக்கு ரிங்கித் கணக்கு பாத்தீங்கன்னா அது வரும். அது காசு உள்ள, அது எங்க இருந்தாலும் காசு. இப்ப 2 லட்சம் ரூபாய் என்ன போட்டாங்க சார்? 2 லட்சம் ரூபாய் அந்த முதல் சில வரிசைகளுக்கு வந்து டிக்கெட். 2 லட்சம் ரூபாவா சார்? ஆமா, இந்திய மதிப்புல அதான் இந்திய மதிப்புல தான் நம்ம பேச முடியும். அப்பதானே நம்ம மக்களுக்கு புரியும். முதல் சில வரிசைகள், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க, அந்த 4 வரிசை, அந்த 4 வரிசை வந்து 2 லட்சம் ரூபாய் ஒரு டிக்கெட். எப்படி ஒரு சாதாரண ரசிகனாலேயோ தொண்டனாலேயோ அங்க போயிட்டு அந்த ஆடியோ லான்ச்ல கலந்து? தொண்டன் தமிழ்நாட்டில இருந்து போலியே, மலேசிய தமிழர்கள் தானே. மலேசிய தமிழர்கள் வந்து எல்லா அங்க வந்து டாக்ஸி ஓட்டுறவனும் தமிழன் இருக்கான், ஹோட்டல் வச்சிருக்கிறவனும் இருக்கான், ஹோட்டல்ல துடைக்கிறவனும் தமிழன் இருக்கான், ஹோட்டல் முதலாளியும் தமிழன் இருக்கான். ஸோ எல்லா இடத்துலயும் இருக்கா மாதிரி மலேசிய தமிழர்களுக்கு மட்டும்தான் அவர் ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண போறாரா? இல்ல, அங்கதான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அதுவும் அந்த ரகசியமும் தெரியுமோ தெரியாதோ, தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால மலேசியால ரிலீஸ் ஆகுது ஜனநாயகன்.